வாஸ்து சாஸ்திரம் என்பது வீடுகள் மற்றும் கட்டிடங்களை கட்டும்போது பின்பற்ற வேண்டிய ஒரு பாரம்பரிய கட்டிடக்கலை அமைப்பாகும். இது ஒரு வீட்டின் திசை, இடம் மற்றும் உட்புற அமைப்பை குறிக்கிறது. வாஸ்து சாஸ்திரம் வீட்டின் கட்டுமானத்தின் போது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் வசிப்பவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்த உதவும் என்று நம்பப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கிய அம்சங்கள்: திசைகள், கிழக்கு, வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு போன்ற முக்கிய திசைகள் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் உண்டு. நிலம் பெறுவது நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு நிலத்தின் வடிவம், அளவு மற்றும் அமைப்பு ஆகியவை முக்கியம். சதுர அல்லது செவ்வக வடிவ நிலங்கள் பொதுவாக விரும்பத்தக்கதாக கருதப்படுகிறது. வீட்டின் அமைப்பு: வீட்டின் நுழைவாயில், சமையலறை, படுக்கையறை, குளியலறை போன்ற அறைகளின் இடம் மற்றும் அவற்றின் அமைப்பு வாஸ்து சாஸ்திரத்தின்படி முக்கியமானது. பொருட்கள்: சில குறிப்பிட்ட பொருட்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. உதாரணமாக, வாஸ்து மீன் அல்லது குபேர பொம்மை போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆனால் இவை வாஸ்து சாஸ்திரத்தின்படி முக்கியமல்ல என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றனர். வாஸ்து சாஸ்திரத்தின் நன்மைகள்: வாஸ்து சாஸ்திரத்தின்படி கட்டப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம் ஒருவரின் தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் போன்றவற்றில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. வீட்டின் வாஸ்து சிறப்பாக இருந்தால் அது வீட்டில் வசிப்பவர்களின் வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. எளிய வாஸ்து குறிப்புகள்: வீட்டின் பிரதான நுழைவாயில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருப்பது நல்லது. வீட்டின் வடகிழக்கு மூலையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீட்டில் படிக்கும் அறை, சமையலறை மற்றும் படுக்கையறைக்கு குறிப்பிட்ட திசைகள் உள்ளன. வீட்டின் நடுப்பகுதியில் எந்தவிதமான கட்டுமானங்களும் இல்லாமல் இருப்பது நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை வடிவமைக்கும் போது நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. வீட்டின் நடுப்பகுதியில் எந்தவிதமான கட்டுமானங்களும் இல்லாமல் இருப்பது நல்லது. நடுப்பகுதியை காலியாக விடுவது ஏன் தெரியுமா? அது வீட்டின் இதயம் போன்றது. அங்கே காற்றோட்டம் சரியாக இருந்தால் வீடு முழுவதும் நல்ல ஆற்றல் பரவும். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வாஸ்து மீன், குபேர பொம்மை போன்றவை வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை அம்சங்கள் அல்ல. இவை பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை. வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றுவதால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? முதலில் மன அமைதி. ஆம், சரியான திசையில் அமைந்த வீடு மனதிற்கு அமைதியைத் தரும். உங்கள் தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். நீங்கள் புதிய வீடு கட்டத் திட்டமிடுகிறீர்களா அல்லது இருக்கும் வீட்டை மாற்றியமைக்க நினைக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். நினைவில் வைக்க வேண்டிய சில எளிய குறிப்புகள்: வடகிழக்கு மூலையை எப்போதும் சுத்தமாக வையுங்கள். வீட்டின் நடுப்பகுதியில் பெரிய கட்டுமானங்கள் வேண்டாம். சமையலறை, படுக்கையறை போன்றவற்றிற்கு சரியான திசையை தேர்ந்தெடுங்கள். நண்பர்களே, வீட்டின் நடுப்பகுதியில் எந்தவிதமான கட்டுமானங்களும் இல்லாமல் இருப்பது நல்லது. நடுப்பகுதியை காலியாக விடுவது ஏன் தெரியுமா? அது வீட்டின் இதயம் போன்றது. அங்கே காற்றோட்டம் சரியாக இருந்தால் வீடு முழுவதும் நல்ல ஆற்றல் பரவும். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வாஸ்து மீன், குபேர பொம்மை போன்றவை வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை அம்சங்கள் அல்ல. இவை பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை. வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றுவதால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? முதலில் மன அமைதி. வாஸ்து சாஸ்திரம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற அற்புதமான பரிசு. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை வடிவமைக்கும் போது நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இதை சரியாக புரிந்து பின்பற்றினால் நிச்சயம் நம் வாழ்க்கை மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள். லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.